இது ராஜு நண்டா டாக்ஸ். நான் உங்கள் ராஜு. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியா மற்றும் இல்லாமல் உலக அளவில் ஒரு பேசும் பொருளாக இருக்கிற விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். ஏன் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ஒரு இவ்வளோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னா, அதில் இடம்பெற்றுள்ள பெயர்கள். சரி, இதை என்னன்னு அப்படின்னு விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த சேனலுக்கு இப்போ தான் முறையாக வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. இது ஒரு 30 லட்சம் பக்கங்கள் கொண்ட ஆவணங்கள். இதில் அமெரிக்க அதிபர் முதல் பல நாட்டு பிரபலங்களின் பெயர்கள் குறிப்பிட்டுள்ளதால் தற்போது அமெரிக்கா மற்றும் தாண்டி உலக அளவில் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்பவர் யார்? இவர் ஒரு அமெரிக்க கோடீஸ்வரர். ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஆசிரியராக பணிபுரிந்தவர். அதன் பின்னர் வங்கி மற்றும் நிதி தொடர்பான பணியில் இருந்து, அதனால் இவருக்கு அமெரிக்காவின் அனைத்து துறை சார்ந்த பிரபலங்களுடன் மிக நெருக்கமான நட்பு இருந்துள்ளது. இதில் ஏராளமான சிறுமிகளையும் இளம்பெண்களையும் ஏமாற்றி கடத்தி பாலியல் தொல்லைக்கு உட்படுத்தி அவர்களை பல பிரபலங்களுக்கு தனிமையில் இருக்க வற்புறுத்தி மிக மோசமான பாலியல் குற்றவாளியாக இவர் கண்டெடுக்கப்பட்டுள்ளார். கடந்த 2005ஆம் ஆண்டு முதல் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் மீது பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு லிட்டில் செயின்ட் ஜேம்ஸ் எனும் தீவில் சிறுமிகளை ஏமாற்றி கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்பட்டு வந்தது. 2008ஆம் ஆண்டு 14 வயது சிறுமி ஒருவரின் பெற்றோர் புளோரிடா போலீசாரிடம் ஜெஃப்ரி எப்ஸ்டீன் தனது பாம் பீச் இல்லத்தில் வைத்து தங்கள் மகளை பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டதாக புகார் ஒன்றை தருகிறார்கள். இந்த விசாரணை ஆரம்பித்த புளோரிடா காவல்துறை ஜெஃப்ரி எப்ஸ்டீனின் வீட்டில் நடத்திய சோதனையில் அங்கிருந்து சிறுமிகளின் புகைப்படங்கள் கைப்பற்றப்பட்டு ஒரு சிறுமியின் பாலியல் பலாத்காரம் செய்ததாக குற்றம் நிரூபிக்கப்பட்டு பாலியல் குற்றவாளி பதிவு செய்யப்பட்டார். எனினும் ஜெஃப்ரி எப்ஸ்டீனை கைது செய்தபோது பாதிக்கப்பட்ட பெண்ணுடன் சமாதான ஒப்பந்தம் செய்து கொண்டு சிறை தண்டனையில் அன்று தப்பித்து விட்டார். அதன் பிறகு 11 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் 2019ஆம் ஆண்டு பாலியல் தொழிலுக்காக குறைந்த வயதுடைய சிறுமிகளை கொண்ட ஒரு நெட்வொர்க்கை நடத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டார். 2019 ஆகஸ்ட் மாதம் நியூயார்க்கில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்ட எப்ஸ்டீன் மர்மமான முறையில் சிறையில் உயிரிழந்தார். அவர் சிறையில் தற்கொலை செய்து கொண்டதாக அறிவிக்கப்பட்டது. எப்ஸ்டீன் வெளியில் வந்தால் பல முக்கிய நபர்களின் பெயரும் அடிப்படும் என கருதி சிறையில் வைத்தே அவரை கொன்றுவிட்டார்கள் என பலரும் கருத்துக்களை தெரிவித்தனர். இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்றால் என்ன? ஜெஃப்ரி எப்ஸ்டீன் சிறையில் தற்கொலை செய்து கொண்ட என வழக்கு முடிக்கப்பட்டது. எப்ஸ்டீனின் உதவியாளர் கிஸ்லின் மேக்ஸ்வெல் தற்போது 20 ஆண்டு கால சிறை தண்டனை அனுபவித்து வருகிறார். அமெரிக்க நீதிமன்ற சட்டப்படி வழக்கு முடிவுக்கு வந்த பின் குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பின்னர் அவை மக்கள் பொது பார்வைக்கு வெளியிடப்படும். அதன்படி குற்றவாளியாக அறியப்பட்டு உயிரிழந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்ற நபர் பற்றிய நீதிமன்ற ஆவணங்கள் தான் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ். ஆவணங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சியங்கள், வாக்குமூலங்கள் மற்றும் எப்ஸ்டீனின் இடங்களில் நடத்தப்பட்ட சோதனைகளில் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் என சுமார் 30 லட்சத்துக்கும் மேலான பக்கங்கள் கொண்ட இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் சுமார் 2000 வீடியோக்களும் மற்றும் 1,80,000 ஃபோட்டோக்களும் அடங்கிய 300 GB அளவிலான ஆவணங்களை அமெரிக்காவின் உள்நாட்டு FBI சேமித்து வைத்திருந்தது. அமெரிக்க நீதித்துறை ஜனவரி இறுதியில் நீதித்துறை இணையதளத்தில் பதிவேற்றி வெளியிட்டுள்ளது. வெளியாகியுள்ள எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் உள்ள தகவல்தான் இந்தியா மட்டுமில்லாமல் உலக அளவில் இது பேசும் பொருளாக ஆயிருக்கிறது. அதில் அமெரிக்க ஜனாதிபதியாக உள்ள டொனால்ட் ட்ரம்ப் 25 ஆண்டுகளுக்கு முன் நியூ ஜெர்சியில் வைத்து 14 வயது மதிக்கத்தக்க சிறுமி ஒருவரை ட்ரம்ப் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியுள்ளார். அப்போது அச்சிறுமி தற்காப்புக்காக ட்ரம்பை கடித்ததாகவும் அதற்காக அவர் அச்சிறுமி முகத்தில் தாக்கியதாகவும் அந்த ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மார்-அ-லாகோ இல்லத்தில் நடைபெற்ற விருந்துகளில் எலான் மாஸ்க், டொனால்ட் ட்ரம்ப் ஜூனியர் மற்றும் இவான்கா ட்ரம்ப் உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டதாகவும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ஆவணங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. உலகில் பெரும் பணக்காரரான பில்கேட்ஸ் கடந்த 2013ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் தேதி இமெயில் ஒன்றை அனுப்பியுள்ளார். அந்த மின்னஞ்சலில்
மைக்ரோசாஃப்டின் இணை நிறுவனரான பில்கேட்ஸ் ரஷ்ய பெண்களுடன் உடலுறவு வைத்திருந்ததாகவும் அதன் பிறகு பாலியல் ரீதியான நோயால் பாதிக்கப்பட்டு அதற்கான மருந்துகளை நாடினார் என்றும் இந்த இமெயில் அழிக்க பில்கேட்ஸ் வற்புறுத்தினார் என்றும் விவரங்கள் உள்ளன. பில்கேட்ஸ் மெலிண்டா ஆகியோர் கடந்த 1994ஆம் ஆண்டு திருமணம் செய்தனர். அதன் பிறகு இருவரும் விவாகரத்து செய்தனர். அந்த சமயத்தில் பில்கேட்ஸ் அளித்த நேர்காணல் ஒன்றில் எப்ஸ்டீன் உடனான தனது நட்பும் விவாகரத்துக்கு ஒரு காரணம் கூறியிருந்தார். பிரிட்டன் இளவரசர் ஆண்ட்ரூ 2010ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி எப்ஸ்டீன் அனுப்பிய அந்த மின்னஞ்சலில் 26 வயது ரஷ்ய இளம்பெண் ஒருவரை ஆண்ட்ரூக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார் எப்ஸ்டீன். அவரது மின்னஞ்சலுக்கு பதிலளிக்க ஆண்ட்ரூ தான் ஜரீனா என்னும் அந்த ரஷ்ய இளம்பெண்ணை சந்திக்க ஆவலுடன் காத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். பின்னர் எப்ஸ்டீனுடைய மாளிகைக்கு விருந்துக்கு சென்றபோது விர்ஜினியா கிஃப்ரே என்னும் 17 வயது பெண்ணுடன் உடலுறவு வைத்துக் கொண்டதாகவும் பின் நாட்களில் அந்த பெண் வழக்கு தொடர்ந்து உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனால் ராஜ குடும்பம் பெரும் தலைகுனிவை சந்தித்தால் ஆண்ட்ரூயும் அவரது மனைவியும் அரண்மனையிலிருந்து வெளியேற்றப்பட்டனர். அதற்காக ஆவணங்கள் அதில் உள்ளன. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் விசாரணை ஆவணங்களில் அதிபர் ட்ரம்பின் மனைவி மெலேனியா ட்ரம்பின் பெயரும் இடம்பெற்றுள்ளது. கடந்த 2002ஆம் ஆண்டு மெலேனியா ட்ரம்பிற்கும் எப்ஸ்டீன் உதவியாளர் காதலியுமான கிஸ்லேன் மேக்ஸ்வெல்லுக்கும் இடையில் இடம்பெற்ற கூறப்படும் மின்னஞ்சல் உரையாடல்கள் இதில் அம்பலமாகியுள்ளன. 2002 அக்டோபரில் மெலேனியா எழுதியதாக கூறப்படும் மின்னஞ்சலில், அன்புள்ள ஜி, எப்படி இருக்கிறீர்கள்? நியூயார்க் இதழில் எப்ஸ்டீன் பற்றிய கட்டுரை மிகச் சிறப்பாக இருந்தது. அந்த புகைப்படத்தில் நீங்கள் அழகாக இருக்கிறீர்கள் என குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் மேக்ஸ்வெல் மீண்டும் நியூயார்க் வரும்போது தன்னை அழைக்குமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மெலேனியாவின் மின்னஞ்சலுக்கு பதிலளித்த மேக்ஸ்வெல் அவரை ஸ்வீட் பே என குறிப்பிட்டு தனது பயண திட்டங்கள் மாறியுள்ளதால் தற்போதைய சந்திக்க முடியாது என சொல்லியிருக்கிறார். இந்த உரையாடல்கள் இடம்பெற்ற காலத்தில் மெலேனியாவுக்கும் டொனால்ட் ட்ரம்பிற்கும் இடையில் திருமணம் நடைபெறவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வரிசையில் நம் இந்திய பிரதமர் மோடியை இஸ்ரேலில் 2017 நடனமாடச் சொன்னதாக அதில் குறிப்பிட்டு ஒரு மின்னஞ்சல் உள்ளது. தான் சொன்னது போல் இந்திய பிரதமர் நடந்து கொண்டார் என ஒரு மின்னஞ்சலில் குறிப்பிட்டுள்ளார். இதுதான் இன்று இந்தியாவை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோல இன்னும் அந்த ஆவணங்கள் வெளியிட உள்ளன. அதில் எத்தனை பேர்கள், எத்தனை மில்லியனர்ஸ் பெயர்கள், யார் பெயர்கள்லாம் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியல. ஸோ இடம்பெற்றிருக்காங்கன்றது ஆவணங்கள் வெளியாக தான் நம்மளுக்கு வெளிவரும். ஸோ இதேமாரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். See you. டாடா.